ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவோட தங்கச்சி ஹீரோ அக்கா கிட்டே கத்தி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்களா அப்படின்றது தெரியல. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவும் அவங்க தங்கச்சியும் காரில் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கார் நிறுத்து அப்படின்ட்டு இறங்கிறாங்க. ஸோ பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். ஆனால் இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை அவள் அந்த பொண்ணோட தங்கச்சி. இந்த விஷயங்கள் கிம்முக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இவளுக்கு தெரியுமா? இவளுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சனால தான் கிம்முக்கிட்டேருந்து என்னை பிரிக்கணும்னு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவளுக்கு எந்த விஷயமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவள் டக்குன்னு அப்படியே பார்க்குறா. அப்போது உனக்கு இதை பற்றி எல்லா விஷயமே தெரியுமா அப்படின்னு அமைதியாகவே இருக்கானா. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. எதுக்காக என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறுத்தி வச்சுருக்க அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறா. நீ அவளை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போதும் இவன் சைலண்ட்டாகவே இருக்கான். இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கவே முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரிய வந்தது அப்படின்னா நீ எப்படி அவள் கூட ஒன்றா வாழ முடியும்? ஸோ நீ அவளை கிவ் அப் பண்ணிடுற ப்ளீஸ். நான் இது கேட்கக்கூடாது தான், ஆனால் என்னால் முடியலை. தயவு செஞ்சு நீ அவளை கிவ் அப் பண்ணிடு அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. ஸோ ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அவளோட ரூமில் தான் ரொம்பவே சோகமாக படுத்துட்ருக்கா. ஹீரோவும் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்கான். அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் வரவே இல்லை. வெயிட் பண்ணி அப்படியே தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. இவள் தூங்குனதுக்கு அப்புறமா தான் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். ஸோ இவளை பார்த்தோன்னா அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் தங்கச்சி சொல்லியிருந்திருப்பாள், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாது அப்படின்ட்டு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே மார்னிங் போல் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாம் போட்டுட்ருக்கா. அந்த செக்யூரிட்டி பொண்ணு பயங்கரமாக புலம்புறா. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, என்னால் முடியலை, நான் அழுதுருவேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஜுவல்ஸோட ப்ராஜெக்டை ஹீரோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே தானே கொடுத்துருப்பான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா, அதாவது யங்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிகிட்டு இருப்பான் அந்த டிசைனர் பொண்ணுக்கிட்ட. என்னது இது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்போலாம் இருந்தால் கஸ்டமர் எப்படி வாங்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக வரைஞ்சிருந்துருப்பாங்க. அதே சமயம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, என்னது இது, இப்படிலாம் இருந்தால் மனுஷங்க எப்படி வாங்குவாங்க, கொஞ்சம் அழகாக இருக்கணும், இது என்னன்னா ரொம்பவே ஸ்கேரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ரொம்பவே அழகாக இருக்கணும் அந்த டிசைன்ஸ் எல்லாம், உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு. அப்படியா, அழகாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவர் பேசுகிற மாதிரி இவன் இமிட்டேட் பண்ணி காட்டுறான். ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவமாகிறாரு. இங்கே பாருப்பா, இந்த மாதிரி ஸ்கேரியான டிசைன்ஸ் எல்லாம் எங்களால் பண்ண முடியாது. ஸோ நீ அழகாக கொண்டு வந்த அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப திமிராக பேசி விட்றாரு. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இந்த செக்ரட்டரி தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பற்றி தான் புலம்பிகிட்டு இருக்கும்போது அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு. ஆமாப்பா, இப்போ நான் என்ன பண்ணுறது, ரெண்டு சைடுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு யங்மேனும் வந்தாராம். ஸோ மன்னிச்சிடுங்க, என்னால் தான் இப்படி நடந்தது, ஆனால் நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் பேசுவேன், மறைச்செல்லாம் எனக்கு பேச தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா மீட்டிங்குமே நான் தனியாக போய் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சரோட சிஇஓவை தான் மீட் பண்ணிகிட்ருக்கா. என்னம்மா, அந்த பொண்ணு ஒரு டிசைனை கூட மாற்றலை, அப்படியே தான் இருக்கு, இதெல்லாம் பார்த்து யாருமா வாங்குவா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிகிட்ருக்காரு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே அவரோட டீ கப் எடுத்து பார்க்குறாரு, அது எம்டியாக இருக்குது. எனது இது எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு இன்னொன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு டீ எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு திணறா. சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை வந்துடுது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. செக்ரட்டரி பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் போய் அம்பர்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொடையோடு வந்துட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா பேச வர பாஸு அப்படின்னு, ஆனால் இவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். வாங்க, உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ 3 பேரும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அந்த ஆள் கேட்குறான், அம்மா இவங்க யார் அப்படின்ட்டு. நான் இவங்களோட டிரைவர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவளுக்கு ஷாக் ஆகுது, என்னது டிரைவரா அப்படின்ட்டு. ஸோ கார்கிட்ட வந்துடுறாங்க.
ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கதவை ஓப்பன் பண்ணுறான். வேகமா அந்த சிஇஓ உள்ளே போகிறானா, அட நீங்கள் இல்லை இவங்க அப்படின்ட்டு. இவளுக்கே ஷாக்காக இருக்குது. எது நான் உள்ளே போகணுமா அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் உள்ளே போங்க அப்படின்ட்டு அவளை உட்கார வச்சிட்றான். அப்போ இவர் கேட்குறாரு, அப்போ நான் எப்படி போகிறது, பக்கத்தில் தானே உங்கள் ஆஃபீஸ் இருக்கு, ஸோ நீங்கள் கொடையை பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றிடுறான். இவ பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி திரும்பி அந்த சிஇஓவையே பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. போச்சு எல்லாமே முடிஞ்சு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம கம்பெனி சார்பாக நீங்கள் போயிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சைலண்ட் மாஸ்டரோட சிஇஓ, அதனால உங்களுக்கு இந்த மரியாதை எல்லாமே தேவை தான் அப்படின்ட்டு. அப்படியா சொல்கிறீங்க, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. அட இந்த ப்ராஜெக்ட் போனால் போயிட்டு போகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பாஸு. நான் உங்ககிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்பவே வந்துட்டு உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஸோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மற்றவங்க யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்ற விஷயங்களை தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் எதிரில் இருக்கிறவங்களும் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத யோசிப்பீங்க. ஸோ எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அழுகையே வந்துடுது. யாருமே என்னை இந்த மாதிரி சொன்னதே இல்லை, என்னை எல்லாருமே நீ ரொம்ப வீக்கான பர்சன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பாஸு. எனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்குறது நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதை ஹீரோ கேட்கும்போது அவனுக்கும் ஹாப்பியாக இருக்கு. இதுக்கப்புறம் அவள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ணிடுறா. ஸோ அப்படியே கெத்தாக உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ யங்மேன் வந்து கேட்குறான், என்னாச்சு நீ முடிச்சிட்டியா அப்படின்ட்டு. நீ நியூஸ் கேள்விப்படலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பாஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு அவனை பார்த்து சிரிக்க, இவளை பார்த்து அந்த யங்மேன் வந்து சிரிச்சிட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, நான் கேள்விப்பட்டேன் நேற்று அந்த செக்ரட்டரி பொண்ணை அவளோட வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கீங்க, ஆனால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசக்கூட டைம் இல்லை அப்படித்தானே அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னைய வந்துட்டு வீட்டுக்கு போக தானே சொன்னேன், நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்ட்டு போகிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னையா என்னை மதிக்காமல் நீ வாட்டில் போகிற, இப்போ உன்னோட கஷ்டம் தான் மீட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறான். இவளுக்கா செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. தனியாக வீட்டில் உட்காந்து ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஒரு கிட்டாரை வச்சு பாடிட்டுருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். ஸோ நீ இன்னுமா இங்கே இருக்க அப்படின்ட்டு. இல்லைப்பா நான் இப்போ போயிடுவேன், உனக்கு அதானே வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கத்திகிட்ருக்கா. சரி உனக்கு இந்த கிட்டாரை வாசிக்க தெரியுமா, கையில் எடுத்து வச்சுருக்க அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சமாக தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாடிட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டாரை வாங்கி கொஞ்சம் ஃபன்னியாலாம் பாடிட்டுருக்கான். ஸோ அவள் பயங்கரமாக சிரிக்கிறா. குடு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அதை வாசிச்சுட்டு ரொம்ப அழகாகவே பாடிட்டுருக்கா. ஸோ அந்த பாட்டு வரிகள் எல்லாமே நான் உன்னை லவ் பண்ணுறேன், ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே இருக்க. ஸோ இவ ரொம்பவே எமோஷ்னல் ஆகி தான் இந்த பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிம்மு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். நீ இவனை தான் ரொம்ப உருகி லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ஹீரோயினும் பார்த்துடுறா. அட கிம் நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஹாப்பியாக பேசுகிறான். அவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஓவர் கோட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இவனும் போகிறான். அட நம்ம ஆள் என்ன அடிக்கடி வெளியே போகிறான், ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டானோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவனோட ஆஃபீஸ் ரூமில் தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரான். ஸோ கிம் பார்த்தீங்கன்னா கேட்குறான், 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னோட தங்கச்சியை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீ என் மேலே கோவப்படாமல் அன்பாகவே இருந்திருப்பில்ல அப்படின்ட்டு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஸோ நான் வந்து உன் தங்கச்சியை சூஸ் பண்ணாமல் அந்த செக்ரட்டரி பொண்ணை சூஸ் பண்ணதுனால இப்போ நீ வந்து ஹீரோயினை சூஸ் பண்ணியிருக்க, ரைட் தானே அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இங்கே பாரு, எல்லாத்தையுமே நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி எடுத்துக்காத. இந்த விஷயங்களில் நானுமே வந்துட்டு ஒரு காரணம் தான். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னோட சைடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி உன்னோட தங்கச்சிக்கு எந்த அளவுக்கு விஷயங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ஆசைப்படுறது எல்லாமே நீயும் அவளும் ஓப்பன் அப் ஆகி பேசணும் தான். ஆனால் 2 பேருமே அதை செய்ய மாட்டீங்க. நீ அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற, அவள் உனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற அப்படின்ட்டு.
ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நான் உன் தங்கச்சிக்கு டிசர்வான ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா நான் அவளுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு அவள் என்னை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னா அவளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஸோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோயினோட அக்கா ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா கிம் ரொம்பவே நல்ல பர்சன் தான். ஸோ இவனை தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு பொசிஷனில் வந்து உட்கார்ந்துருக்கான். ஸோ ஹீரோவோட தங்கச்சியை இவன் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா இவனை விட்டு எல்லாத்துலேயுமே துரத்திடுவாங்களோ, நம்ம லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். அதனால தான் ஹீரோயின் அக்காவை இவன் வந்து சூஸ் பண்ணல. ஆனால் உண்மையாகவே லவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதை நினச்சி இப்போ ரொம்பவே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்மளால் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அதுலேருந்து இவனால் வெளியே வரவே முடியலை. இதுக்கப்புறம் கிம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த நாளுமே வருது. ஸோ இந்த பொண்ணு ரொம்ப அழகாகவே மேக்கப் போட்டுட்ருக்கா. ஆனால் மூஞ்சியில் ஒரு துளி கூட ஹாப்பி இல்லை. ஸோ கிம்மு பார்த்திங்கன்னா வெளியே நின்று கால் பண்ணுறான். இவளும் பார்த்திங்கன்னா வரா. ரொம்பவே அழகாக தான் இருக்கா. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் வரியா அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவனும் கேட்குறா, அம்மா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இது என்ன புது கதையாக இருக்க, நீங்கள் தானே வெளியே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. சரி உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, நான் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. ஆனால் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒன்று, உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது நீங்கள் தான், நீங்கள் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு நீங்கள் தான் வேணும், அந்த கல்யாணம் நடக்கணும், அண்ட் எப்போவுமே நீங்கள் என்னை விட்டு போகவே கூடாது, எனக்கு இந்த எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் மட்டும் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் 2 பேரும் இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்கள்ல அந்த பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது இவங்களுமே இந்த பார்க்கில் தான் விளாண்டுருப்பாங்க. ஸோ 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இங்கே விளாண்டுட்ருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவங்க 2 பேரும் இருந்த அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே இவ கிம்மை வந்து லவ் பண்ணியிருக்கா. ஸோ இப்போது அதே பிளேஸில் உட்காந்து அதே பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ கிம்மை வந்துட்டு அப்போது கேட்குறான், ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அத்தாடி எதுவும் சொல்லிடுவானோ அப்படின்ட்டு, இல்லை கல்யாணத்துக்கு டைம் ஆக போகுது, வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு எகிரி குதிச்சு வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை, எதுக்கு இந்த மாதிரி நீ ஆக்ட் பண்ணிகிட்ருக்க, ஸோ நீ எதுவுமே டாலரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை அப்படியே வெளிப்படுத்து, எல்லாமே போதும், எனக்கு தெரியும் உனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன், உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியாது, ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நீ உன் வீட்டுக்கு போ, நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸை காட்டுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு தான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா புலம்புது, எங்க நம்ம பொண்ணு கல்யாணம் எப்படி கிராண்டாக நடக்கணும்னு நினச்சேன், ஆனால் நம்ம ஃபேமிலி மட்டும் இந்த 4 சவத்துக்குள்ளே இருக்கணும், இதான் கல்யாணம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அட இப்போல்லாம் சிம்பிளாக பண்ணுறது தாம்மா ட்ரெண்ட்டு, உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கிம்மு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ இவன் வந்துட்டான், எங்கே என் பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் வரமாட்டா, அவள் வீட்டுக்கு போயிட்டா, ஏன்னா இந்த கல்யாணம் நடக்காது, என்னால் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு 3 வருஷமாக நான் உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரி பொண்ணு மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்து போனாங்கல்ல, அது என்னால் தான் அப்படின்ட்டு. இந்த அம்மா வந்து பொங்குது, அப்பா அது என் பையனால் இல்லையா அப்படின்ட்டு. இல்லை என்ன பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் அவனோட மேலே அவனே எல்லா பழியுமே போட்டுக்கிட்டான், ஏன்னா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன் அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் செம ஷாக்கிங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலை எடுத்து அவனை அடிக்கவே போயிடுறாரு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கல் மாதிரி உட்காந்துட்ருக்கான். இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே முடியாது, ஸோ நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இந்த கம்பெனியை விட்டு நான் வெளியே போயிடுறேன், என்னோடய ஃபேமிலியாக இருந்ததுக்கு
ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ அப்போல்லாம் பயங்கரமாக அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங்க்கு ரெடியாகி வரான். வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ரெடியாகி நின்றுட்டுருக்கா. ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸ் வேற போட்டிருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே சொல்லிடுறான், நீ அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம், ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அங்கே வருவாங்க அப்படின்ட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்போ இந்த கிஃப்ட்டை நம்ம என்ன பண்ணுறது, சரி கிம்மோட பிளேஸில் போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு கிம்மோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் வரா. ஸோ அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு யதார்த்தமாக பார்க்குறா. அதில் அவங்க அக்கா வரைஞ்ச அந்த ட்ராயிங் இருக்கு. இந்த ட்ராயிங்கா, இது ஏன் இங்கே இருக்கு, அப்போது அது வந்து கிம்மா அப்படின்ட்டு இவள் பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஸோ அந்த ட்ராயிங்குமே எடுத்துட்டா. இவளுமே அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கா. அப்போ தான் கிம்மு பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். இவள் பார்த்தீங்கன்னா பாதி தான் கேட்டிருப்பா போல். ஸோ அப்படியே பயங்கர கோவமாக அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இவள் பார்த்தீங்கன்னா கையை உதறி விட்டுட்டா, இந்த ட்ராயிங் எங்கள் அக்கா வரைஞ்சது. ஸோ இது எப்படி உங்ககிட்ட இருக்கு, என்ன தான் நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க. அப்போது நீங்கள் எங்கள் அக்காவை லவ் பண்ணிங்களா, அப்புறம் ஏன் எங்கள் அக்கா இந்த மாதிரி சூசைட் பண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எல்லா மிஸ்டேக்குமே என்னால் தான், நான் அவளை சூஸ் பண்ணலை, ஸோ அதனால தான் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா, அதனால தான் இந்த ப்ளேமை வந்து ஹீரோ வாங்கிக்கிட்டான் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கேட்டுறான். அவளுக்கு பயங்கர கோவம் வருது. அப்போது உன்னோட ஃபேமிலியை நீ பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கா. அப்போ என்னோடய ஃபேமிலி அப்படின்ட்டு இவ கேட்குறா. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ என் தங்கச்சி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவளை நான் வீட்டில் விட்டுட்டேன், அவகிட்டையும் சரி உன்னோட அம்மா அப்பாக்கிட்டையும் சொல்லி எல்லா உண்மைகளுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வருது. நீ என்ன பைத்தியமா, என் தங்கச்சி தனியாக விட்டுட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை தேடி போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அழுகுது. அப்புறம் கிம்மு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு. என்ன சொல்கிற, நீ தான் அப்போ காரணமா அப்படின்ட்டு அவனோட சட்டையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவள் கழுத்தில் போட்டிருக்காள்ல அந்த நெக்லஸை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி அத்தர்றா. இதுக்கப்புறம் ஒரு மாடி மேலே நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சரி இந்த நெக்லஸ் இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எதுக்கு அப்படின்ட்டு தூக்கி வீச போகிறான். அப்போ ஹீரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்துட்டுருக்காங்க. அதை நீ கீழே தூக்கி போடாத அப்படின்ட்டு. ஸோ இவளும் அப்படியே ஷாக்கிங்கோடு பார்த்துட்ருக்கா. நீ இருக்கிறத பார்த்தா உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் அக்காவை கொலை பண்ணது நான் தான், கிம் கிடையாது அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது. நீ என்ன சொல்கிற, அப்போ என்னோட அக்கா சூசைட் பண்ணிக்கலையா அப்படின்னு. ஆமாம், நான் தான் உங்கள் அக்காவை கொலை பண்ணேன், கிம் வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா பயத்தில் பின்னாடி போயிட்டுருக்கா. ஸோ அது என்னோடது, அந்த செயினை மட்டும் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு அந்த செயினை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறா. பயப்படாத, நான் யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணதே கிடையாது உன்னோட அக்காவை தவிர. இப்போது நான் என்னையவே ஹர்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மாடிக்கு மேலே ஏறி நின்றுட்டுருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. இங்கே பாரு, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை உங்கள் அக்காவை கொலை பண்ணது நான் தான். ஸோ நானே வந்துட்டு ஹர்ட் பண்ணிக்கிறேன், நான் சாக தான் போகிறேன் அப்படின்ட்டு குதிக்க போயிட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.